ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இருக்க 40 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்கள்லாம் பொண்ணாக இருக்கட்டும், பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கும்போது அப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரிட்டயர் ஆகிருப்பாங்க. 60ஸில் இருப்பாங்க, 60 ப்ளஸில் இருப்பாங்க. ஏன்பா நீங்கள் தனியாக இருக்கீங்க, அம்மா அப்பாவும் நீங்களும் எங்கள் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது அவங்களுக்கும் தேவை இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறனால அந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்ற கான்செப்டும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் கூப்பிட்றாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைங்களோட போய் நம்ம இருந்துக்கலாம், நம்ம வந்து பேர பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து தனியாக இருந்து என்ன சாதிக்க போகிறோன்ட்டு அப்புறமா இவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுட்டு அங்கே போய்ட்றாங்க. போயிட்டு அவங்க கூட போய் செட்டில் ஆகிடுறாங்க. அது வரைக்கும் ஓகே. அங்கே போய் இருந்தவுடனே இந்த லேடிஸ் முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கோசம் அடிக்கடி வெளியூர் டூரு, கோயில், குளம் அப்படி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் மருமக எப்போனா ஃப்ரீயாக இருக்குது, பொண்ணு எப்போனா ஃப்ரீயாக இருக்குதுன்னா அந்த டைமில் ஏதோ புக் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க. போகும்போது இப்போ பென்ஷன் வரும் அவங்களுக்குலாம். அப்படிங்கும்போது அவங்க கையிலேயும் தாராளமாக காசு இருக்கும். அந்த காலத்தில் மனுஷாக்கெலாம் காசு இருக்காது, எல்லாத்துக்கும் பிள்ளைங்களை எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இவன் காசு இருக்கும்போது இது பிள்ளைங்க வீடு கட்டியிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் வந்து சாமி ரூம்லாம் இப்போ பெருசாகவே கட்டிக்கிறாங்க. பாத்ரூம் சைஸுக்கு பெருசாக கட்டுறாங்க. அதனால் இப்போ வீட்டில் வர நிறைய இடம் இருக்கும் சாமி ரூமில். அதனால் இவங்க போகிற இடத்துலலாம் போய் ஒரு விக்கிரகமோ ஒரு ஃபோட்டோ வாங்கியாந்து அடுக்கி வைப்பாங்க. சாமி ரூமில் புள்ள வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ யார் வீட்லேயோ அடுக்கி வைக்கும்போது வீட்டில் வந்து நிறைய டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அந்த மருமகளுங்களோ பொண்ணா யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி ரூமில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டுருப்பாங்க. வேலைக்கு போகிறதுக்கு முடியும் அவ்வளோதான். அதை க்ளீன் பண்ணுறது அந்த இது பண்ணுற வேலையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஒன்ஸ் இவங்க இந்த வயசானவங்க வந்து இப்போ ஆயுத பூஜை அன்றைக்கி வெளியூர் போயிடுறாங்க, அப்புறம் முக்கியமான பண்டிகை அன்றைக்கி அவங்க ஊர் இல்லாமல் வேலை எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அப்போ தான் இவங்களுக்கு வந்து இந்த மருமகளோ பொண்ணோ யாராவது இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சு வரும் இதில் என்ன கஷ்டம் வருதுன்ட்டு. ஏன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பூ வைக்கணும், அதெல்லாம் பண்ணணுங்கும்போது ஏன்னா இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது, இந்த மாமியாரை பாரு இல்லாட்டி அம்மாவை பாரு எவ்வளோ வேலை போட்டு நம்மளுக்குன்ற ஒரு கோவம் வரும். ஏன்னா அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம தூக்கி குப்பை தொட்டிலையும் போட முடியாது. ஏற்கனவே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஓஹோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதனால் வந்து நீங்கள் முக்கியமான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார், அப்புறம் வந்து குலதெய்வம், இன்னும் உங்களுக்கு பிடிச்ச 2, 3 ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். ஒரு 5, 6 ஃபோட்டோ வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அதோடு இல்லாமல் இப்போ அந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த கரையான் அடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு மருந்து அடிக்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோ வச்சுட்டிங்கன்னா அந்த பின் பக்கம்லாம் உங்களுக்கு வந்து காக்ரோச் அடையிறதுக்கோ கரையான் இது பண்ணுறதுக்கோ சான்சஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது சுத்தமாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அது பின்னாடிலாம் வந்து காக்ரோச் வந்து தங்குறதுக்கு கூட இது இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னால்தான் தான் எனக்கு தெரியும். நாளைக்கு நீங்கள் செத்தாக போயிட்டீங்கன்னா வச்சுங்க வயசான பொம்பளைங்க, அப்போ இன்னும் இந்த மருமகளோ பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். நல்லா சிம்பிளாக வீட்டில் கோயிலுக்கு போனீங்கன்னா, எங்கே வெளியூர் போனீங்கன்னா சாமி கும்பிட்டிங்களா பார்த்தீங்களா வந்துடுங்க. அங்கே இருக்க ஃபோட்டோவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் டம்ப் பண்ணாதீங்க. இது வந்து அவங்க அனுபவத்தில் சொன்னது. இது வந்து பின்னாடி பிரச்சனை கொடுக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க சொன்னாங்க. எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, தெரியாதவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.